முதல் படத்திலேயே யதார்த்தமான நடிப்பை வெளிக்காட்டி பல கோடிகள் அள்ளிட்டு போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன். கோமாளி படத்தை டைரக்ட் பண்ணதன் மூலமா இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழைகிறாரு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஆட்டோ டிரைவரா இவர் வருவாரு. அப்ப இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர்னு சொன்னா யாருமே நம்பல. அதுக்கப்புறமா லவ் டுடே அப்படின்ற படத்தை இவரே டைரக்ட் பண்ணி அதுல இவரே ஹீரோவாவும் நடிச்சு ஒரு ஹீரோ மெட்டீரியலா மாறினாரு. இந்த படத்துல இவானா, சத்யராஜ், ராதிகா சரத்குமார்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு காரணம் ரெண்டு நான் சொல்லுவேன். ஒன்னு பிரதீப் ரங்கநாதனோட அந்த யதார்த்தமான நடிப்பு நம்ம யங்ஸ்டேஜ் கூட்டத்து கூட அவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த காலத்துல லவ் எந்த மாதிரி போகுதோ அந்த காதல ரொம்ப வித்தியாசமா நடிச்சு காட்டியிருப்பாரு. ஒரே படத்துல ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸையும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் யங்ஸ்டேஜ் கூட்டத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பிரதீப் ரங்கநாதன் அதை தடையே இல்லாம பண்ணிட்டாரு. இவர் இதுவரைக்கும் ஒரே ஒரு படம் மட்டும் தான் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் மேல எவ்வளவு கிரேஸ் இருக்கு நீங்களே பாருங்க. அது மட்டும் இல்ல, வெறும் 1.5 கோடி இருந்த இவரோட சம்பளத்தை இப்போ 18 கோடியா ஏத்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு லக்கி ஹீரோவும் கிடையாது, அன்லக்கி ஹீரோவும் கிடையாது. ஏன்னா சினிமாக்குள்ள வந்து தொடர்ந்து 3 படம், அதாவது ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுக்கறதுலாம் நடக்காத காரியம். ஆனா விக்ரம் பிரபுக்கு அது நடந்துச்சு. அப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கூட இல்லாம தவிச்சிட்டு இருக்காரு. பிரபு சாலமோன் இயக்கத்துல 2012ஆம் ஆண்டு வெளியான கும்கி படத்துல விக்ரம் பிரபு அறிமுகமாகிறாரு. இதுல லட்சுமி மேனன், தம்பிராமையா, இன்னும் நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல விக்ரம் பிரபுவோட நடிப்பு உண்மையாவே ஒரு யானையோட பாகன் மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்தோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா தொடர்ந்து இவன் வேற மாதிரி அரிமா நம்பி இப்படி தொடர்ந்து ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுத்தவர் தான் விக்ரம் பிரபு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ். கஸ்தூரி ராஜா இயக்கத்துல 2002ஆம் ஆண்டு ஒரு டீனேஜ் கதையா துள்ளுவதோ இளமை படம் வெளியாகிச்சு. அப்ப இந்த படத்துல தனுஷ் நடிக்கும் போது, ஏண்டா இவெல்லாம் ஒரு ஹீரோவா, இவனை போய் இந்த படத்துல நடிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு மிகப்பெரிய எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனா தனுஷ் அதை எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. தன்னோட முதல் படத்திலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் அந்த டைம்ல தனுஷ்க்கு வெறும் 16 வயசு தான். இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லலாம். யுவனோட மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன். மணிரத்னம் இயக்கத்துல 2000ஆம் ஆண்டு ஒரு லவ் படமா வெளிவந்ததுதான் இந்த அலைப்பாயுதே. இந்த படத்தின் மூலமா மாதவன் ஒரு ஹீரோவா மிகப்பெரிய அங்கீகாரத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். இதுல மாதவனுக்கு ஜோடியா ஷாலினி நடிச்சிருப்பாங்க. இதுல 2 பேருமே ரொம்ப ரொம்ப துருதுருன்னு நடிச்சிருப்பாங்க. இதனாலேயே தன்னோட முதல் படத்திலேயே மாதவன் எல்லாருக்கும் பிடிச்ச லவ்வர் பாயா மாறினாரு. இந்த படத்துல ஷாலினி கிட்ட இவர் ப்ரப்போஸ் பண்ற விதம் 90s காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்குமே எல்லாரும் ரசிக்க கூடியதா இருக்கு. மாதவனை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பொண்ணுங்க ஒரு சாக்லேட் பாயா பாக்குறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த அலைப்பாயுதே படம் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்தி. அமீர் இயக்கத்துல 2007ஆம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் படம் முழுக்க முழுக்க மதுரை மற்றும் அதோட சுற்றுப்புறங்கள்ல படமாக்கப்பட்டுச்சு. இந்த படத்துல அறிமுகமான கார்த்தி டைட்டில் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதுல கார்த்தி, பிரியாமணி, பொன்வண்ணன், சரவணன், கஞ்சா கருப்பு அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. கார்த்திக்கு இது முதல் படம். ஆனா முதல் படத்திலேயே ஒரு தன்மையாவும் நடிக்கணும், முரட்டுத்தனமாவும் நடிக்கணும். அத அவ்வளவு யதார்த்தத்தோட வெளிக்காட்டியிருப்பாரு கார்த்திக். நம்ம நடிச்ச முதல் படத்திலேயே இப்படி பட்டையை கலப்புறதெல்லாம் பெரிய விஷயம் தான். கார்த்தி அதை அசால்ட்டா பண்ணாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.